பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள். சரீர பிரகாரமாய் தோன்றும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தமது ஆவியை உட்புகுத்தி அந்த சரீரத்தை இயக்குகின்றார். இந்த ஆவியின் தன்மையானது மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆகும். இத்தகைய இயல்பான தன்மையை விட்டு பரபரப்பான இவ்வுலகம் பதற்றங்களையும் பயங்களையும் தேவையற்ற உணர்வுகளையும் கொண்டு வந்து விடுகிறது. ஆகினும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அவர் படைத்த வண்ணமாக மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் இருக்கவே அவர் விரும்புகிறார். ஆகவே நமது அன்றாட ஓட்டத்தை சற்று உற்று பார்த்து நம்மை எவ்வாறாக ஆண்டவர் படைத்திருக்கிறார், இவ்வுலக மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, இவ்வுலகத்திற்கு பிற்பாடும் நாம் நித்திய மகிழ்ச்சியில் வாசம் பண்ணக்கூடிய உரிமை உடையவர்கள் என்பதை உணர்ந்து அவரில் அனுதினம் நெருங்கி இந்த மகிழ்ச்சியினை தக்க வைத்துக் கொள்வோம். இன்று இருந்து நாளை மறையக்கூடிய மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சியினால் நிச்சயம் நம்மை முடிசூட்டி நம் வாழ்வினை மலர்ச்சியடை செய்வார். God bless you abundantly.